பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே. பாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே. வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 பற்பல வல்லுநர்களால் கைவில் பெற்று என்னை கற்றவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த கந்த வெடிவேலின் என்னத்தான் வேண்டும். மேலும் இக்குறிச்சி நிலம் கொச்சவனுக்கு மகளாய் பிறந்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காது வாழ்வு கொடுத்த வடிவேலவா, எனக்கு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் செல்வ செழிப்பும் நீண்ட ஆயிலும் நோய் இன்றி உடம்பும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதாவை வணங்காம இருந்தா எப்படி? காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்பேன், கரத்தோடு கரங்குவிக்க கரகமெடுப்பேன், அந்த புறத்தாளும் அம்மனுக்கு கரகமெடுப்பேன், கன்னியாகுமரி என்னும் கன்னிமதி கோவில் என்னும் மாமதுரை கோவில் என்னும் மணிமகளின் வாசம் என்னும் நெடுவெள்ளம் தாங்கி நிற்பா தாய் ஒரு தீரா, வேலைகளை காத்து நிற்பா தாய் ஒரு தீரா. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து
தொண்டருக்காய் நெஞ்சிருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கே தொண்டன் என தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். பல அவதாரங்கள் எடுப்பது விஷ்ணு பகவானாக இருந்தாலும் கூட பல ரூபங்கள் எடுப்பது சிவபெருமான். அப்படிதான் காசியிலே வயதான ஒரு ஐயாவுக்கு 4 மகன்களை பெற்றும் கூட அவருக்கு கிடைத்த பட்டம் பிச்சைக்காரன் பட்டம். எப்படி அப்படின்னு கேட்டா, எல்லாமே 4 மகன்களையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு. கட்டின மனைவிகளின் பேச்சை கேட்டுட்டு அந்த தகப்பனுக்கு கிடைத்த பட்டம் பிச்சைக்கார பட்டம். அனாதையாக தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் பிச்சைக்காரனாக மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, பிச்சைக்காரனோட சேர்ந்து தொழுநோய் அப்படிங்கிற ஒரு நோய்க்கும் ஆளாயிட்டாரு. ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, யாருமே ஒரு வாய் சோறு கூட கொடுக்கறதில்ல. அப்படிங்கும் போது ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நிர்மச்சத்தில் வந்துட்டு சிவபெருமான் வந்து உணர்றாரு, எந்த பாவமும் அறியாத இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை போல் பிச்சைக்காரன் வேடம் போட்டு இந்த பூலோகத்தில் வந்து இருக்கார். எப்படின்னு கேட்டால், எல்லா ஊர்லேயுமே வந்து யார் என்ன கஷ்டப்பட்டாலும் தெய்வம் வந்து நேரடியாக உதவி செய்ய முடியாது. தெய்வம் வந்து மனுஷனாக இருந்து தான் உதவி செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பிச்சைக்காரன் வேடம் போட்டு எங்கேயும் போகாமல் நேராக அந்த ஐயா கிட்ட போய், ஐயா ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஊரெல்லாம் கேட்டுட்டேன், எனக்கு மிகவும் பசியாக இருக்குது, உண்வதற்கு உணவு இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த தொழுநோய்க்கார ஐயா என்ன பண்ணிட்டார், இருக்கிற சாதத்தை பூராமே அவருக்கு கொடுத்துட்டார். கொடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா பக்கமும் கேட்டு யாருமே சாதம் கொடுக்கல. இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நீங்க கேட்டதுமே எனக்கு அப்படியே சாதத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா ஊரே ஒதுக்கி வச்சு என்ன அருவருப்பு பட்டு என்னை ஒதுக்கி வச்ச இந்த தருணத்துல எல்லா பக்கமும் கேட்டு எங்கிட்ட வந்து சாதம் கேட்டப்பவே என்னோட பசி ஆறிடுச்சு, அதனால எல்லா சாதத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு பசி இல்லைன்னு சொன்னாராம். இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்போ ஒரு தண்டனை இருக்கக்கூடாதுன்னு, ஐயா என்னை நன்றாக உற்று பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல, நன்றாக பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமானே அப்படி காட்சி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டா, கடைசி வரைக்கும் அவர் வந்து மடிஞ்சு போற காலம் வரைக்கும் வேணுங்கிற பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்துட்டு மறைஞ்சாராம். அப்படியெல்லாம் பெருமை இருக்குது அந்த தந்தைக்கு. அவருக்கு தாய் தந்தை இல்லை, ஆனா நமக்கு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. எடுதந்தானடி தில்லையிலே, எடுதந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே. எடுதந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாடு, இறைவனை நாட இன்னிசை பாடு, முறை கூறிடும் அரைநெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே. ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரி எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். எடுதந்தானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தை
வந்தருமே திரு அருளுடன் பாடிய திவருமே இப்போவையில் அனைவரும் அறிந்திடமே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குளமே செப்பிடும் சோழரின் பெருங்குளமே ஏறுதான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாடு இன்னிசை பாட இறைவனை நாடு இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அரைநெறி கோர எழுதந்தானடி தில்லையிலே எனது பெயர் வள்ளி. தந்தை நம்பி தலைவன், தாய் நங்கை மோகினி. இவர்கள் இருவருக்கும் நான் வளர்ப்பு மகள். எனக்கு உடன்பிறவா சகோதரர் 7 பேர் இருக்காங்க. என் தந்தைக்கு 7 மகன்கள் இருந்தும் கூட நீண்ட நாளாக பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலை நீண்ட நாளாக உறுத்தி கொண்டிருந்த பொழுது எனது 4வது அண்ணனும் எனது தந்தையும் வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குகா 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 என்னும் சத்தம் கேட்டு யார் என்று பார்க்கும் பொழுது அழகான பெண் பிள்ளை, அது யாரும் இல்லை, நான் தான். ஆமா, ஏன் இல்லையா? இருக்குல்ல, அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட முருகா, எனக்கு நீண்ட நாளாக பெண் பிள்ளை இல்லை என்ற கவலையை நீங்கள் நிவர்த்தி பண்ணியாச்சு. அதற்கு பதிலாக எங்களது குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும் பெண் பிள்ளைகள் அந்த பயிரை கட்டி காப்பாற்றி அறுவடை செய்து நைவேத்தியம் பண்ணுவதும் எங்களது குலத்தொழில். அதற்கு இணங்க எனது பெண் பிள்ளைக்கு, ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் 7 பருவம் இருக்கு. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் என்று அந்த 7 பருவத்தில் 3வது பருவமான மங்கை பருவம் அடைந்தவுடன் நாங்கள் விதைத்த அந்த திணைப்புணத்திற்கு சென்று காவல் காத்து அந்த காவலை கண்ணும் கருத்துமாக பார்த்து உனக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு எனது மகளை நான் வளர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். அவரது கட்டளைக்கு இணங்க இன்னைக்கு 3வது பருவமான மங்கை பருவம் நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்தாச்சு. காவலுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா எங்களோட குல வழக்கப்படி எல்லோரும் போல அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறது எங்களோட குல வழக்கம் இல்லை. எப்படி அப்படின்னா, காட்டுக்கு போவோம் காவலுக்குங்கிற பேரில் அப்பா சொன்னுக்கு இணங்க. ஆனால் அங்கே காட்டுக்கு போனதும் பிடிச்சவங்க யாராவது மாப்பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு ஓடி போயிடுவோம். அதுதான் எங்களோட குல வழக்கம். அதற்காக என் அப்பா சொன்னதுக்கு காவலுக்கும் வந்துட்டேன். என்னோட கடமைக்கு அந்த கந்த பெருமான் 5 வயதிலே அறியா பருவத்திலே உனக்கு வாழ்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரல. அவரை எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன். அவர் எப்படியெல்லாம், ஏன்னா என்னால் அவரை பார்க்க முடியாது, அவர் எங்கேயோ இருந்து மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அதனால அவருக்காக மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்க சிவந்திருக்கும்
சிவபெருமானின் 3ஆம் கண்ணிலிருந்து 6 ருத்ர பொறிகளாக முருகப்பெருமான் கங்கையிலே விழுந்து சரவண பொய்கையிலே சரணடைந்தார். அந்த 6 கார்த்திகை பெண்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 6 கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அழகாக தவழ்ந்து கொண்டிருக்கிறாராம். அதை நமது பார்வதி தேவியார் கௌரி பார்வதி வந்து பார்க்கிறாங்க. அழகழகா 6 குழந்தைகளும் தவழ்ந்து கொண்டிருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு அழகாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, முதற் குழந்தை கருவிழி கண்ணுடனும், 2வது குழந்தை கண்ணாடி கண்ணத்துடனும், 3வது குழந்தை தேனூரும் வாயுடனும், 4வது குழந்தை முல்லைப்பூ விரலுடனும், 5வது குழந்தை தாமரைப்பூ பாதத்துடனும், 6வது குழந்தை அழகான சுருள் கேசத்துடன் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அள்ளி எடுத்தாளாம். அள்ளி எடுத்ததில்தான் ஓருடலும் 6 முகமும் 12 கைகளும் 12 கண்களும் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான நான் நினைச்சு எப்படியெல்லாம் உருகிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? எப்படியெல்லாம் தெரியுமா? எப்படியெல்லாம் உருகிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவரை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவரும் நானும் வாழ்ந்தா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். ராமன் வந்தான், மயங்கி விட்டாள், தன் பேரை கூட மறந்து விட்டாள். இந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? உதவாக்கற கழுதை, உதவாக்கற கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கழுதை அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து ஒருத்தர் சொல்றத கேட்கவே கேட்காது அப்படிம்பாங்க இல்லையா? வாக்கால கட்ட கழுதைய அதை போக்கால விட்டு தான் திருப்பணுங்கிற பழமொழியெல்லாம் இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சொல்றேன். எப்படி அப்படின்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு அப்படின்னா, கழுதை அப்படிங்கிறது தன்னோட சுயநலமா எதுவுமே வாழாது. மனுஷங்களும் அப்படிதான் இருக்காங்க ஒரு சிலர். எப்படின்னா, நம்ம சுய புத்தியோட வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நல்லபடியா வாழ்ந்துக்கலாம். அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டோம் அப்படின்னா குடும்பம் என்ன ஆகும்? ரெண்டா பிரியும். யார் என்ன சொன்னாலும் நம்மளோட புத்திக்கு எப்படி இருக்கணுமோ, நம்மளோட புத்திக்கு எப்படி வேலை செய்யுதோ, ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்க.
இந்த வாய்க்காலை கட்ட கழுதையை போக்கால விட்டு திருப்பணும் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா 4 கழுதைங்க உதவாக்கிற கழுதைங்க இருக்கு. ஒரு கழுதை உழைக்கிற கழுதை. ஒரு உப்பு வியாபாரி இருக்காரு. அந்த உப்பு வியாபாரி வந்து என்ன வேலைன்னா ஆத்து தண்ணிக்கு அந்த பக்கம் வந்து உப்பை போய் போடணும். அதுதான் அவரோட பொழப்பு. இக்கரையில இருந்து அக்கறை கொண்டுட்டு போறது அந்த கழுதையோட வேலை. இது தினசரி நல்லா ஒழுங்காதான் அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்திருக்குது. எப்படி முதலாளி வந்து இக்கரையில கழுதைக்கு வந்து அந்த பொதியை சுமத்தி விட்டுருவாரு உப்பு மூட்டைய. அக்கறையில போய் அந்த ஓனருக்கு போய் ஒழுங்கா கொடுத்துட்டு மறுபடியும் ஒழுங்கா வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த இந்த 4 உதவாக்கிற கழுதைகளும் என்ன பண்ணுச்சு, ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கழுதையை என்ன பண்ணிருச்சு, ஏன் கழுதை நீ என்ன உழைச்சாலும் என்ன பண்ணுவ பேப்பரை தான் திம்ப இல்லையா? கழுதை அந்த 4 உதவாக்கிற கழுதையும் உருப்படியான கதையை சொல்லுது.